கர்த்தர் கையில எடுத்துட்டார்னா அதன் பிறகு அது நடக்குமா நடக்காதா என்கிற கேள்விக்கே இடம் கூடாது. ஹல்லேலூயா. செவிடனை ஆண்டவரை கை வைங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வராங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? கைப்பிடிச்சு தனியா கூட்டிட்டு போறார். அவங்க கைக்குள்ள இருந்தத அவர் கையில வாங்கிட்டார். அவர் கைக்கு வந்துடுச்சுன்னா அது அப்படியே இருக்காது. என் விஷயம் அவர் கைக்கு போயிடுச்சுன்னா அது அப்படி இருக்காது. ஹல்லேலூயா. அவர் செய்யற ப்ராசஸ்ல வித்தியாசமா இருக்கும். சில நேரத்தில் அடைச்சு வைப்பார், சில நேரத்தில் தனியா நிறுத்துவார். ஆனா திரும்ப கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க. அந்த நேரத்தில் அவன் கொடுத்தது போல அல்ல, அவன் வாழ்க்கையில எல்லாம் திறக்கப்பட்டதான். தேவ பிள்ளைய, நான் கர்த்தரை நம்பிதானே இந்த காரியத்தை கையில கொடுத்தேன். கர்த்தரை கையில எடுத்தாரு. அதன் பிறகு என் வாழ்க்கையில ஏன் இப்படி மட்டும் யாராவது கேள்வி விட்டுருக்கீங்களான்னு தெரியல. இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். திரும்ப நிறுத்தும் போது திரும்ப நீ இப்படி நிற்க மாட்ட. கர்த்தர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துதான் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க இவன் மேல கைய வைங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே இவர் கை வச்சு ஒரு சுகம் கிடைக்கும், இது அவங்களுடைய எண்ணம். ஆனா கர்த்தர் செய்கிற செயல்கள் வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா அவங்க கேட்டது நடந்துச்சா? இதுதான் நான் கேட்டது நடக்கும், ஆனா அவர் நடத்துறது வித்தியாசமா இருக்கலாம். இந்த விஷயம் இப்ப என் கையில இல்ல, இந்த விஷயம் அவர் கையில இருக்கு. இந்த ஒரு உறுதி மட்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குன்னா அதன் பிறகு அதை குறித்து கவலைப்படாதீங்க. 5 அப்பத்தை சீஷர்கள் கையில வச்சுட்டு சொல்றாங்க, ஆண்டவரே இந்த 5 அப்பத்தை வச்சு என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. தங்கள் கையால இந்த காரியம் முடியாது. ஆண்டவர் கைக்குள்ள அந்த விஷயத்தை கொடுத்த பிறகு ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் என்ன செய்ய போறேன் பாருங்க. இப்படி சொல்லல, எல்லாரையும் போய் பந்தியில நீ தந்துட்டல, நீ இந்த காரியத்தை என்ன நம்பி என் கையில தந்துட்ட, இனி திரும்ப இந்த 5 அப்பமா வராது. ஹல்லேலூயா. இதை பெருக பண்ணுவார். அவர் செய்ய வேண்டியதை செய்வார். இந்த வார்த்தையை ஆவியானவர் உள்ளத்தில் எழும்ப பண்ணி கொண்டிருக்கிறார். நீ நின்று கொண்டு கர்த்தர் உனக்கு செய்யும் அற்புதத்தை பார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? நான் நிற்கிற இந்த சிச்சுவேஷன்ல தேவ கரம் எனக்காய் வைராக்கியமா எழும்பும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு, நிந்தனையாய் பேசும் ஜனங்கள் முன் என் நிந்தனையை மாற்றி நிறுத்துவார். நான் வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் விஷயம் அவர் கையில தான் இருக்கு. என் காரியம் அவர் கையில கொடுத்துட்டேன். இன்னைக்கு பேசுகிற நிந்தையா பேசுகிற அத்தனை பேருக்கும் என் ஆண்டவர் எனக்கு பதில் செய்வார் என்று நம்புகிறவர்கள், என் தேவன் எனக்காய் பேசுவார், என் தேவன் எனக்காய் கிரியை செய்வார். விசுவாசிக்கிற உள்ளங்கள் கரங்களை தட்டி அவர் கையில எடுத்துட்டார். இந்த காரியம் சும்மா முடியாது. அவனை ஜனங்கள் கையிலிருந்து அவனை செவிடனை கை பிடிச்சு தனியா கூட்டிட்டு போயிட்டாரா? திரும்ப கொண்டு வரும்போது எப்படி கொண்டு போனாரோ அப்படி கொண்டு வரல. திரும்ப அதே ஜனத்தின் நடுவில் கொண்டு வரும்போது அவன் எல்லாம் திறக்கப்பட்டவனா. இது கர்த்தர் செய்து காண்பிப்பார். என் லைஃப்ல இது நடக்கும் என்று நம்புகிறவர்கள் கர்த்தருடைய கை குறுகி போகல. பாரம் அதிகமாகுதா, நெருக்க அதிகமாகுதா, கலந்துராதீங்க, நின்றுங்க, நீங்க நில்லுங்க. கர்த்தர் செய்து காண்பிப்பார். ஹல்லேலூயா.